நம்மில் யாரோ கற்பித்துத்தான் ராமானுஜன் சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவன் ஸ்வயம் பிரகாசம் உடையவன். நாமெல்லாம் குரு என்றும் ஆச்சாரியன் என்றும் அவனுக்கு பல விஷயங்களை போதித்து அதன் மூலம் நமக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் பெருமாளின் விருப்பமாக இருக்க வேண்டும். மற்றபடி தங்களாலோ, சோமயாஜியாலோ, அடியேனாலோ, ஏன் மயூரவண்ணன் சுவாமியாலோ தான் ராமானுஜன் சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவனுக்குள் பிரகாசிக்கும் சைத்திய குருவான பரமாத்மாவே ராமானுஜனின் ஹிருதயத்தில் இருந்து கருணையோடு அவனுக்கு அனைத்தையும் போதித்து விடுகிறார். ராமானுஜனின் ஞானம் பறந்து விரிந்தது. அதை யாராலும் அனுமானிக்க முடியாது. திருக்கச்சி நம்பிகளே, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். ராமானுஜன் சட்டென்று யாரையும் எதிர்த்து பேச யோசிப்பவனாயிற்றே. அப்படி இருக்க தன் குருநாதரையே எதிர்த்து வாதம் செய்யும் எண்ணம் அவன் மனதில் எப்படி தோன்றிற்று? அதுதான் பகவானின் லீலா வினோதம். ராமானுஜன் எதிர்த்து பேசாதவன் தான். ஆனால் தன் காது பட ஒரு தப்பர்த்தம் கற்பிக்கப்படுவதை அவன் எப்படி பொறுப்பான்? இப்படி எண்ணி பாருங்கள். நாம் ஒரு வீதியில் சென்று கொண்டிருக்கிறோம். நம் கண்ணெதிரிலேயே ஒரு காமுகன் ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்த முயற்சிக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய வன்முறை! அதை கண்ணுக்கு நேரே நாம் பார்த்தும் நமக்கெதற்கு பொல்லாப்பு என்று அப்பெண்ணை அந்த வஞ்சகனிடமிருந்து காப்பாற்றாமல் அங்கிருந்து விலகி செல்வதும் ஒரு வன்முறைதானே. அதே போன்று ஒரு முக்கியமான ஸ்லோகத்திற்கு பொருத்தமற்ற குதர்க்கமான ஒரு விளக்கத்தை குருநாதரே கொடுப்பாரே, ஆனாலும் அதை தடுக்காமல் தகுந்த விளக்கத்தை கொடுக்காமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய அபவாதம். வேதங்களால் பெரிதும் வர்ணிக்கப்படும் பகவானின் திருநேத்திரங்கள் தவறாக வர்ணிக்கப்பட்டால் அதை எதிர்த்து தகுந்த விளக்கத்தை அளிப்பதுதான் ஒரு உத்தமமான சிஷ்யனுக்கு அழகு. அதைத்தான் ராமானுஜன் செய்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் தன் திறமையையோ ஞானத்தையோ வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படவில்லை. ஒரு தப்பான விளக்கத்தால் பகவத் அபச்சாரத்திற்கு தன் குருநாதர் ஆளாகிவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் அந்த உன்னதமான விளக்கத்தை ராமானுஜன் அளித்திருக்கிறார். ஆனால் பாவம், அதை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இல்லை என்பதுதான் மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். அச்சுச்சோ, அப்படி என்றால் யாதவ பிரகாசர் ராமானுஜனிடத்தில் விபரீதமாக ஏதும் நடந்து கொள்வாரோ? வீண் கவலை எதற்கு திருமலை நம்பிகளே? ராமானுஜனை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இங்கு வீற்றிருக்கும் வரதன் நிச்சயம் ராமானுஜனுக்கு துணை நிற்பான். யாதவரை பற்றி பயம் கொள்ளாமல் உம்முடைய மருமான் ராமானுஜனை நினைத்து பெருமை கொள்ளும். உங்களுக்கும் ராமானுஜனுக்கும் இரத்த சம்பந்தம் இருக்கிறதே என்று பூரிப்படையும் திருமலை நம்பிகளே. காந்திமதி சுவாமி, அடியேன் நாளை கோவிலுக்கு சற்று விரைவாக கிளம்ப வேண்டும். கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் ஒரு தூணில் ஏதோ விரிசல் ஏற்பட்டுள்ளதாம். அது என்ன ஏது என்று பார்க்க வேண்டும். அதுவும் பக்தர்கள் வருவதற்கு முன். அப்படியா? கோவில் கும்பாபிஷேகம் செய்து 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை, அதற்குள் விரிசலா? தூணில் விரிசல் என்றால் அது அபசகுணம் என்று கூட சொல்வார்களே. அதனால்தான் மற்றவர்கள் கண்களில் படும் முன் பழுது பார்க்க தீர்மானித்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம், விரிசல் என்றாலே பழுது பார்க்கத்தான் வேண்டும். அது கோயில் தூணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி. நமஸ்காரம். வாருங்கள் ஆறாவமுதரே, வாருங்கள் நாலூரான். நமஸ்காரம். நமஸ்காரம். காந்திமதி, இவர் நாலூரான். நமஸ்காரம். 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 இப்பொழுது கூரத்து பண்ணையை பராமரிக்கும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன சுவாமி, இந்த சந்தியா வேளையில் அதிசயமாக வந்திருக்கிறீர்? அதுவும் நாலூரானையும் அழைத்துக் கொண்டு. ஏதேனும் விசேஷமா? விசேஷம் இல்லை, விசனப்பட வேண்டிய விஷயம். கவலை கொள்ளும்படி எதுவும் இல்லையே? கவலை என்றால் சாதாரண கவலை இல்லை, பெரும் கவலை. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? பூடகமாக சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லுங்கள். கூரேசர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். என்ன நோய் என்று மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க இயலவில்லையாம். நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்கிறார்கள்.
60 நாழிகை கடந்த பிறகுதான் தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியும் என்கிறார் மருத்துவர். காரடையான் நோன்பு அன்று விழுந்தவர்தான். இதுவரை எழவில்லை. ஆதிகேசவா, என்ன சோதனை இது? குரேசன் போன்ற நல்ல ஆன்மாக்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ரோகத்தை கொடுக்கிறாய்? அவருக்கு தேவையான சில சூரணங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் தான் கிடைக்கிறதாம். அதை வாங்கிச் செல்ல வந்தேன். அப்படியே உங்களிடம் தகவல் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று என் மனதில் பட்டது. பாவம் சின்ன எஜமானி அம்மா, ஊனின்றி உறக்கமின்றி அவர் அருகிலேயே அமர்ந்திருக்கிறார். ஆண்டாளை பற்றி நினைத்தாலே என் மனம் பதறுகிறது. கல்யாணம் நடந்த சொற்ப காலத்திலேயே இது என்ன கொடுமை! சில சமயம் பெருமாளை நிந்திக்காமல் இருப்பதே பெரும் பாடாக இருக்கிறது. என்ன தஞ்சா இப்படியெல்லாம் சொல்கிறாய்? பிறகு என்னம்மா, ஆண்டாளும் என்னைப் போல் இளம் பெண்தானே. அவளுக்கு இப்படி ஒரு நிலை வந்தால் அவள் மனம் எப்படி தவிக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த பெருமாளுக்கே தன்னை அர்ப்பணித்தவள் அவள். அப்படிப்பட்டவளுக்கு இது கொடுமையிலும் கொடுமை. சுவாமி, நான் உடனடியாக புறப்பட்டாக வேண்டும். தகவலை சொல்லத்தான் வந்தேன். நான் நாளை காலையில் கூரத்திற்கு வருவதாக கூரேசனின் தந்தையிடம் தெரிவித்து விடுங்கள். என் மனமும் பதைக்கிறது. உடனே சென்று இருவரையும் பார்க்க வேண்டும் என்று. நாளை என் அகத்துக்காரர் வந்து விடுவார். அவருடன் சேர்ந்து நானும் வந்து விடுவேன் என்று ஆண்டாளிடம் தெரிவித்து விடுங்கள். தஞ்சா சொல்வதும் சரிதான். ராமானுஜனும் வந்து விடட்டும். எல்லோரும் சேர்ந்தே வருகிறோம். சரி, அப்பொழுது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி சுவாமி, நானும் புறப்படுகிறேன். வாருங்கள். பெருமாளே, கூரேசனுக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாது. கவலைப்படாதே காந்திமதி. கூரேசனுக்கு ஒன்றும் ஆகாது. மீண்டும் அவன் ஆரோக்கியத்துடன் எழுந்து நடமாடுவான். பெருமாள் தன் பக்தர்களை என்றுமே கைவிட்டதில்லை. என்னால் இப்பொழுதும் நம்ப முடியவில்லை. கூரேசனுக்கு இப்படி ஒரு கதியா? நம்ப முடியாததை நடத்தி காட்டுவதுதான் பெருமாளின் லீலை. எப்படி இதை நம்ப முடியவில்லையோ அதேபோல் க்ஷண நேரத்தில் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவனிடமே உள்ளது. இருந்தாலும் எழுந்து நடமாடும் வரை எல்லோரும் வேதனையிலும் வருத்தத்திலும் தானே மூழ்கி இருக்க வேண்டும். பெருமாளின் ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் பொதிந்திருக்கும் தஞ்சா. கூரேசனின் நல்ல எண்ணத்திற்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கத்திற்கும் அவனுக்கு எந்த தீங்கும் வராது. நோய் நொடி என்பது உடலுக்கு ஏற்படுவது. ஆனால் கூரேசனோ உள்ளத்தில் வலிமை பெற்றவன். அந்த வலிமையே அவனை காப்பாற்றும். அப்பா, அவர் நல்லபடியாக பிழைத்து வந்ததும் நமது கோவிலில் ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடத்துவதாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதற்கென்ன, அவசியம் செய்யலாம். சரி, நாளை ராமானுஜன் வந்ததும் உடனே அனைவரும் கூரத்திற்கு போகலாம். கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. காலம் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை அம்மா. மனதளவில் உயிர் துறந்தவன் உடல் அளவிலும் உயிரை தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். அந்த தியாகத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? இருந்தால் மூவரும் இருப்போம். இல்லை, மூவரும் இருப்போம். நில்லுங்கள்.
எனக்கு சொல்லப்பட்டிருக்கும் தோஷத்தை நன்கு அறிந்தும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னுடைய தோஷம் பலிக்குமானால் அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இப்பொழுது உன் கவலை என்ன? உன் தோஷம் என்னை தாக்கிவிடுமோ என்பதுதானே? அதற்குண்டான ஒரே தீர்வு நாம் இருவருமே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதுதான். இந்த விரதமே பெருமாளின் அனுகிரகம் என்று கொள்ளலாம். மாப்பிள்ளை சுவாமி, மாப்பிள்ளை பரந்தாமா, நீயே சர்வ வியாபி, அனைத்தும் அறிந்தவன். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே. எங்களுக்கு சோதனை கொடுக்கும் அதே நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் எப்பொழுதும் கொடுத்திருக்கிறாய். ஆனால் இன்றும் என் வாழ்க்கையை ஸ்தம்பித்து விட்டது. அஸ்தமித்து விடுமோ என்று அச்சம் எழுந்துள்ளது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து விட்டது. கல்யாணம் என்ற பந்தத்தில் நான் என்றுமே நாட்டம் கொண்டதில்லை. அந்த பந்தத்தை ஏற்படுத்தினாய், அதையும் நான் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் எனக்கு அமைந்த அகத்துக்காரர். யாருக்கும் கிடைக்காத அரிய வரப்பிரசாதம் அவர். கொடுப்பது போல் கொடுத்து என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறாயே, இது நியாயமா? என் ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்தை அறிந்துதானே வெளி உலகத்திற்கு நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் எங்களை பொறுத்தவரை ஒரு நண்பர்களாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறகு ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? உனக்கு ஒரு உயிர்தான் தேவை என்றால் என் உயிரை பறித்துக்கொள். என் அகத்துக்காரரை வாழவிடு. அவருடைய சேவை இந்த உலகிற்கு தேவை. தயவு செய்து அவருக்கு உயிர் பிச்சை கொடு. ஆண்டாள், என்னம்மா குழந்தை, பெருமாளிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயா? அதை தவிர வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா அப்பா? கவலைப்படாதே ஆண்டாள். பெருமாளை சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றும் கைவிட்டதில்லை. உன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை மாப்பிள்ளையை காத்தருளும். மேலும் நீ காரடையான் நோன்பிருந்ததால் அந்த விரதத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது. சரி, நீ அகத்திற்கு சென்று மாப்பிள்ளைக்கு தேவையானதை செய். இல்லை அப்பா, என் அகத்துக்காரர் குணமடையும் வரை நான் இங்கிருந்து அகல மாட்டேன். என்ன ஆண்டாள், ஏன் இப்படி குழந்தை போல் பிடிவாதம் பிடிக்கிறாய்? நம்பிக்கையோடு செல். ஆதிகேசவன் சரி செய்து விடுவார். என்னம்மா கண் கலங்குகிறாய்? அப்பா, நேற்று ஒரு புதிய மருத்துவர் அவரை சோதித்தார். மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஆனால் கடைசியில் அவர் போகும்போது யாருக்கும் தெரியாமல் அவர் நாளோரானிடம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நாடித்துடிப்பின் அளவு நிலையாக இல்லை. திடீரென்று கூடுகிறது, பிறகு ஒரே அடியாக குறைகிறது. இனி சகஜ நிலைக்கு திரும்ப முடியுமா என்பது சற்று கடினம்தான். சொந்த பந்தங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். பார்த்துவிட்டு செல்வது நல்லது. அந்த வைத்தியர் அப்படியா சொன்னார்? ஆமாம், யாருக்கும் தெரியாமல் சொன்னார் என்கிறாய். பிறகு நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? எனக்கு என்னவோ அந்த வைத்தியர் என் அகத்துக்காரரை சோதித்ததும் அவர் முகக்குறியே சரியில்லை. எதையோ தன் மனதிற்குள் ஆழமாக யோசிக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். அதனால்
நாளோரான் அவரை வெளியே அழைத்துச் சென்றதும் நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். அப்போதுதான் அந்த வைத்தியர் சொன்னது என் காதுகளிலும் விழுந்தது. என் ஜாதகம் தானப்பா அவரை இப்படி ஆட்டி படைக்கிறது. முட்டாள்தனமாக பேசாதே ஆண்டாள். உனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். முதலில் நீ உன் அகத்திற்கு போ. போ ஆண்டாள். ஆதிகேசவா, சிறு வயது முதல் என் குழந்தை உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தயவு செய்து அவளை கைவிட்டு விடாதே. நாடித்துடிப்பின் அளவு நிலையாக இல்லை. திடீரென்று கூடுகிறது, பிறகு ஒரே அடியாக குறைகிறது. இனி சகஜ நிலைக்கு திரும்ப முடியுமா என்பது சற்று கடினம். சிங்கம் 3 மலேசியால இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு.